படத்தில் ஒற்றை கருத்து தான், இந்திக்கு நாங்கள் எதிரி கிடையாது, ஆனால் இந்தி திணிப்புக்கு எதிரிங்கிற அந்த ஒரே ஒரு ஒன்லைனை வச்சுவிட்டு 163 நிமிஷம் அந்த சுதாகங்கிற மேம் நவட்டிருக்கா அப்படின்னா அவருக்கு உண்மையிலேயே சொல்ல இந்த படம் ஆஸ்கார் தான். எஸ்கேயை பொறுத்தவரை எங்கேயோ மச்சம் இருக்குன்னு நம்ம சொல்ல முடியும். நேற்றுக்கு வந்து மிகப்பெரிய போட்டிக்கு இடையில வந்து இந்த படத்தை விட்டார். எவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக இருந்தாப்புலங்கிறத இந்த படம் தெரியுது. எனக்கு கூட ஒரே ஆச்சரியம், எப்படி இந்த படத்தை வந்து ஜனநாயகனுக்கு போட்டியாக விட்றாங்க. ஏன்னா அது பக்கா கமர்ஷியல், பக்கா மசாலா. விஜய் சார் கடைசி படம் எவ்வளோ ஹைப்பு, எவ்வளோ ஃபேன்ஸு, இவ்வளோ சப்போர்ட் கடையில் பராசக்தியை விடுறாங்களே, படம் தேருமா தேராதுன்னு எனக்கு உண்மையிலே பயங்கர டவுட் இருந்துச்சு. ஆனால் இந்த பராசக்தி பார்த்ததுக்கு பின்னாடி நேற்றுக்கு படம் ரிலீஸ் ஆகுதுக்கு அதுக்கு உண்மையிலே சொல்கிறேன், சிவகார்த்திகேயனுக்கு மாதிரி மற்ற தமிழ் சினிமாவில் எவனுக்குமே கிடையாதுங்க. அவர் எங்கேருந்து வந்தாருங்கிறத நீங்கள் நல்லா யோசனை பண்ணுங்கள். அதையும் தாண்டி அவர் திறமை, அதிர்ஷ்டம் எல்லாம் சொல்லுவாங்க. அதிர்ஷ்டத்தை நாங்கள் நம்பலை, ஆனால் அதிர்ஷ்டம் இருக்குங்கிறத நேற்றுக்கு ஜனநாயகம் ரிலீஸ் ஆகாத தெரிஞ்சிச்சு. படத்தை பார்த்துட்டு வந்தேன். நான் சொல்கிறேன், என்னால் வந்து நிற்க முடியல, ஏன்னா ஷிவரிங்காக இருக்குது. ஏன்னா நான் வந்து பயங்கரமான மொழிப்பற்று, தாய்மொழி பற்று எனக்கு மட்டும் இல்லை எல்லாருக்குமே வந்து பற்று இருக்குது. அந்த பற்றில் வந்து ஒரு தீயை பற்ற வச்சுட்டாங்க. உண்மையிலே பராசக்தி கிடையாது, அந்த ஆதி பராசக்தியே வந்து உள்ளுக்குள்ள வந்து தாண்டவாடின மாதிரி தன் மொழிக்காணி போராடுறாரு நம்ம சிவகார்த்திகேயன். இந்த படம் வந்து தமிழ் சினிமா 106 வருஷம் தமிழ் சினிமாவில் வந்து டாப் 10ல் போய் உட்கார்ற படம். இது ஒரு கல்ட்டு கிளாசிக் மூவி. எப்படி அன்பே சிவத்தை வந்து இப்போ நம்ம கொண்டாடுறோமோ அதே மாதிரி இந்த படம் கொண்டாடப்படும். 10 வயசுலேருந்து 100 வயசுக்குள்ளே வர இந்த படத்தை புரிகிற மாதிரி எடுத்து வச்சதுதான் சுதாகங்கிற மேடம் வர. என்னை பொறுத்தவரை மணிரத்னத்துக்கு ஈக்குவல் இல்லை சொல்ல முடியாது. மணிரத்னம் சாருடைய பற்றில் வந்தாலும் அவர் வந்து ஒரு படி மேலே போயிட்டார். அதை பார்த்து மணிரத்னம் சார் எனக்கு போட்டியாக வந்துட்டு நினைக்க மாட்டார், உண்மையிலே வாழ்த்துவார். ஏன்னா அப்படிப்பட்ட தன்மையான ஆள் மணி சாருடைய பற்றில் வந்து சூரியரை போட்டு எழுதிச்சு விட்ருக்கு. அடுத்து மெகா ஹிட்னு சொல்லலாம், அந்தளவுக்கு பண்ணியிருக்காங்க. எப்படி எஸ்கே வந்து பார்த்தீங்கன்னா கருத்தவன் கலீஜான்னு குத்தாட்டம் போட்டுக்கிட்டு இருந்த இதை வந்து மாற்றி விட்டது வந்து அமரன்கிற ஒரு படம். அமரன் பார்த்துட்டு உண்மையிலேயே அதுவே வந்து நம்மளுக்கு பயங்கர ஷாக்கிங்கில் இருந்தோம். அவர் அந்த பேட்டனை பிடிச்சாரு. இப்படி பண்ணால் கூட நம்மளை வந்து மக்கள் தேர்ந்தெடுப்பாங்களோ, நம்ம 2031 சிஎம் கேண்டிடேட்டாக கூட நிற்கலாம் போல அப்படின்னு முடிவு பண்ணிட்டாரோ நம்ம தெரியல. கதை சொன்னோன்னா வாயும் சூத்தையும் பொத்திக்கிட்டு உடனே ஓகே சொல்லியிருக்காப்புல. மேடையில் கூட சொன்னாங்க, நான் சொல்கிறது போகிறேன் அவருக்கு புரியல அப்படி இப்படின்னு. அதெல்லாம் சும்மா கேமிங்க. சொன்ன விஷயத்த அழகா டைரக்டர் ஹீரோவா அப்படியே ப்ரெசென்ட் பண்ணியிருக்காப்புல. நம்ம எஸ்கே ரொம்ப பாராட்டணும். அவர் மூலியமாக என்னை பொறுத்தவரை வந்து யாருமே புக்கு படிக்கிறதில்ல, யாருமே புராணங்கள் தெரிஞ்சதில்லை, யாருமே டாக்குமெண்ட்ரி பார்க்குறது கிடையாது. இன்னும் முன்னோர்கள் சொன்னாங்க, அதுக்கெல்லாம் வேலை இல்லை, அதுக்கெல்லாம் டைமே கிடையாது. நாங்கள் இன்றைக்கி கரண்ட் சுச்சுவேஷனில் இருக்கோம். இன்றைக்கி ஜனநாயகனே ரிலீஸ் ஆகலை, அப்போ பார்க்குற மொழியை முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு பண்ணலை. இப்போ பார்த்தீங்கன்னா ஜனநாயகன் ரிலீஸ் ஆனோன்னா பகவந்த் கேசரியோடைய ஓடிடி ரேட் வந்து பயங்கரமாக ஏறிச்சான் இப்படிலாம் சொல்கிறாங்க. ஆனால் இந்த படம் வந்து தெரியாத வரலாறை நம்மளுக்கு புரிஞ்ச பாஷையில் சொல்கிறாங்க. அப்படி சிவ்வுன்னு இருக்குது. டைலாக் ரேட்டெல்லாம் உண்மையிலே பாராட்டணும். சுதாகர் எஸ்கே தூக்கி போடுங்க, ஜெயம் ரவி தூக்கி போடுங்க, அதர்வா தூக்கி போடுங்க, ஸ்ரீலா தூக்கி போடுங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் ஒன் அண்ட் ஒன்லி ஒன் மேன் ஆர்மி சுதாகர் அம்மன் தான். இந்த படத்தோடைய பாராட்டுகளை தெரிவிச்சுக்கலாம். சூர்யா போன்ற பெரிய நடிகர்கள் இந்த படத்தில் நடிக்க மட்டும் பயந்து ஓடினாங்க. அந்த அளவுக்கு கதை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு. கேவலம் இல்லைல்ல, கேவலம் அந்த நடிகன் தானே. நீங்கள் தைரியமாக பண்ணுங்க. இன்றைக்கி தூக்கிட்டாப்ல அடித்து தூக்கிட்டாப்ல இல்லை, என்ன இருக்குது அவருக்கு, என்ன சப்போர்ட் இருக்குதுன்னு நினைக்கிறீங்க? எஸ்கேக்கு என்ன பேக்ரவுண்டு அவங்க சூர்யாவுக்கு உங்களுக்கு இருக்குது? நீங்கள் உங்களுக்கு பிரதமர்கிட்ட கூட நீங்கள் சூர்யாவுக்கு வந்து தெரியும், சூர்யா அப்படின்னா தெரியும். எஸ்கே யாருக்கு தெரியும்? ஓகே, நீங்கள் பண்ணாத உங்களுக்கு பெரிய ட்ராபேக். இன்றைக்கி வந்து எஸ்கே வந்து முன்னேறி வந்துக்கிட்டு இருக்கிறாரு. அவ்வளோ தடைகளையும் உடைச்சு நீங்கள் வந்து பின்னோக்கி போயிட்டு இருக்கேன்னு தான் நான் சொல்கிறேன். அதே மாதிரி வந்து ஜனநாயகனோட கிளாஸ் விடுற மாதிரி இருந்தது. அந்த மாதிரி விட்டு இருந்தாலும் படம் வந்து தாக்கு பிடிச்சிருக்கு. கண்டிப்பாக. ஏன்னா இது வேற ஜானர். அது நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து எடுத்த உடனே சீன் 1லேருந்து சீன் 70 வரை நீங்கள் ஸ்க்ரீனில் இருந்து ஆடலாம் ஜனநாயகன் படம். ஆனால் நீங்கள் சீன் 1லேருந்து சீன் 70 வரை நீங்கள் உட்காந்து சீட் எட்ஜில் வந்து பார்த்து போகலாம். சீலில் அவள் ஏன்டா போட்டாங்க, செம்மையாக ஒரு அந்த குண்டார்காரனா அந்த மாதிரி ஒரு படத்தில் போட்டு டான்ஸை போட்டு பின் எடுத்துருவாங்க. இன்றைக்கி ஒரு சம்பவம் இருக்குடான்னு போய் பார்த்தா 1959 68 ஒரு ஃபேமிலி கேர்ள் வந்து எப்படி இருக்குமோ அந்த மாதிரி சின்ன நளினங்கள்லாம் முடிச்சிட்டாங்க. இந்த படம் புளிக்கும், நீலாம் எதுக்கு நடிக்க வந்த எங்கள் படத்துக்கு அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம்னா கடைசியில் கிளைமாக்ஸில் ஒரு 3 நிமிஷம் ஒரு சம்பவம் பண்ணுவாங்க. பின் ட்ராப் சைலண்ட்டுங்க. ஏன்னா அவங்க பேசுகிற டைலாக்கை என்னை விட நம்ம பார்த்துக்கிட்டு இருந்த மக்கள் எல்லாமே ரசித்தாங்க போல தெரியுது. அப்படியே அமைதியாக உட்காந்துருந்தாங்க. அவர் கிளைமாக்ஸில் ஒரு சவுண்டு கொடுப்பாப்புல, அப்போ தேட்டரு அப்படியே எந்திரிச்சு நின்று கிளாப் பண்ணிச்சு. மரியாதை செலுத்தினாங்க அந்த படத்தை. 10 வயசு வரை 100 வயசு புரிகிற மாதிரி ஒரு படத்தை எடுத்து வச்சுருக்காங்க. சென்சாரில் நிறைய கட் பண்ணாங்க, அதெல்லாம் படத்தை டிஸ்டர்ப் பண்ணுச்சா? கண்டிப்பாக சொல்கிறேன். வெறி ஆகிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம சவுண்டு வந்து மூட் போட்டோன்னா ஸ்லோ டவுன் ஆகும். அவன் என்ன சொல்கிறேன்னா வாய் அசைக்கிறது தெரியுது கத்துறோம். உண்மையிலே என்னை விட பயங்கரமான தமிழ் பற்றாளர்கள் இருக்காங்க. எந்திரிச்சு அடிச்சிருவாங்க வடக்கன்ஸ்லாம் தூக்கி. அந்த அளவுக்கு வந்து நம்மளை வந்து சாவு அடிச்சிருக்காங்க 1969 காலகட்டத்தில். கிளைமாக்ஸில் ஜெயம் ரவி சொல்லுவார், டே இன்றைக்கி நான் செத்த கூட பரவாயில்லடா, எனக்கு பின்னாடி ஆள் வந்துகிட்டே இருப்பாங்கடா அவங்க மொழியை அழிக்கிறதுக்குன்னு சொல்லுவாங்க. அப்போ எஸ்கே சொல்லுவார், நான் செத்தாலும் பரவாடா, எனக்கு பின்னாடி பேரன் பேத்தி எல்லாம் வரும்டா, அதை போராடுறதுக்கு சொல்லுவாங்க. நம்ம போராடணும். இந்திக்கு எதிர்ப்பாளர் கிடையாது, இந்தி திணிப்புக்கு தான் எதிர்ப்பாளர். என்றைக்குமே இந்தி திணிப்பை எதிர்ப்போம்.
வாழ்க தமிழ், வளர்க தமிழ். அதாவது திமுக ஆட்சியை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்ல கூட தமிழ்நாடு அரசுன்னு இல்லாம அரசு பேருந்து வச்சிருக்காங்க. அப்படி இருக்கும்போது படத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. எப்படி பாக்குறீங்க? கண்டிப்பாக நான் சொல்கிறேன், இதை வந்து நான் வந்து ரொம்ப வன்மையாகவும் கண்டிக்கிறேன். ஆனால் இன்னொரு விஷயம்னா, இது வந்து இப்படி பண்ணுனா நம்மளுக்கு நம்ம அரசியலுடைய ஒரு 4 காலில் ஒரு காலை வந்து கலட்டுறாங்கன்னு தெரிஞ்சிருந்தோம். ஏன் பண்ணுறாங்கன்னு தெரியல, இதில் என்ன சூழ்ச்சி இருக்குன்னு சரியாக தெரியல. உங்களை 5 மாதத்தில் தெரிஞ்சிடும் அவங்க எதுக்காக இப்படி பண்ணாங்க. ஒருவேளை சென்ட்ரல்லேருந்து ஒரு ப்ரெஷரா எது பண்ணாங்க, இல்லை 2 பேர் கூட்டுக்களை வாங்கிங்களா, எதுவுமே தெரியாது. ஆனால் இது நடந்ததை வந்து நான் உண்மையிலே கண்டிக்கிறேன். இந்த இடத்துல வந்து நான் வந்து சீமானுக்கு பயங்கரமான எதிர்ப்பாளர் இருந்தாலும் இந்த இடத்துல அவங்க பண்ணுறதெல்லாம் பார்த்தா நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சரி, நம்ம பண்ணாட்டினா கூட பரவாயில்ல, நம்மளுக்கு வந்து இதாக அவங்கள நம்ம டீக்ரேட் பண்ணக்கூடாது இல்லையா. ஸோ அதனால் நான் உண்மையிலே பெருமையாக நினைக்கிறேன். நிறைய பேர் சொன்னாங்க ஜெயம் ரவி தான் ஹீரோ அப்படின்னு சொன்னாங்க. உங்க பார்வையில் எப்படி இருந்துச்சு? என்னை பொறுத்தவரை நான் வந்து திரும்ப நான் சொல்கிறேன், பைபிளில் ஒரு வசனம் இருக்குது, மனசுக்குள்ளே என்ன இருக்குதோ அதுதான் வாய் வழியாக வரும்னு சொல்லுவாங்க. இவருக்கு உண்மையிலே சொல்கிறேன், இந்திக்கு மேலே ரொம்ப ஆர்வம் இருக்குது போல இருக்குது. எல்லா தமிழ் வாழ்கன்னு சொல்லும் போது இவர் மட்டும் இந்தி வாழ்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஒருவேளை கெனிசா மேடம் உள்ளே பூந்துக்கிட்டு ஹிந்தி வாழ்கடா, இந்தியை விட தமிழோட ஹிந்தி தானே பெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு மண்டே கழுவிருப்பார். அப்போ தான் கோவாக்கு வருவேன், அப்போ தான் தாய்லாந்து வருவேன்னு சொல்லிப்பாள், அப்போ தான் பட்டாயா போகலான்னு சொல்லிப்பாளோட தெரில. அந்த உணர்வு அப்படியே வெளிப்படுத்திருக்காப்புல. எவனா இருந்தாலும் சரி, இப்போ ஜெயவரை வந்து அடிச்சிருவான். அந்தளவுக்கு கேரியர் பெஸ்ட் தமிழ் ஒருவன் தனி ஒருவனாக இருந்தாலும் இந்த படம் அவருக்கு கேரியர் பெஸ்ட். 3 பேர்ல யார் பெஸ்ட்டாக பண்ணியிருக்காங்க? யார் பெஸ்ட்டுன்னு கேட்டேன்னா என்னை பொறுத்தவரை ஜெயம் ரவி தான். அமரன் படத்துல வந்து சிவகார்த்திகேயனோட நடிப்பு வந்து கொண்டாடணும். அந்த அளவுக்கு இதை கொண்டாடுற அளவுக்கு இதை விட பயங்கரமாக கொண்டாடுவீங்க. ஒரு ஷாட்டில் வந்து ஒரு கொடிக்கம்பத்தை கையில் பிடிச்சிட்டு ஒரு ஷில் அவுட் ஷாட்டில் வந்து அந்த 20 மாடி இருக்கு இல்லையா, அந்த மாடி மேலே ஒரு ஷாட் வச்சுருப்பானுங்க. சுதாகங்கிற மேனுக்கு எப்படின்னு தெரில, அவர் என்ன ரவி கே பிரசாத் தான், அவர் கேமராமேன் ரவி கே சந்திரன் சார். ஐயோ, உங்களை உண்மையிலே சொல்கிறேன், தமிழ் சினிமா வந்து கொண்டாடப்பட வேண்டியவர். எப்படி பிசிசி ராம் சாரை கொண்டாடணுமோ அதேமாதிரி ரவி கே சந்திரன் சாரை வந்து நம்ம கொண்டாடணும். அந்த படத்தில் பாருங்கள், ஒரு ஃப்ரேமுமே சரி அவ்வளோ பியூட்டிங்க. படம் கொஞ்சம் லேக் இருக்குது, நான் ஒத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு 20 நிமிஷம் பார்த்தா கருத்தூசி தான், அதுக்கடுத்து 20 நிமிஷம் கொஞ்சம் லேக் தான், அதுக்கு அடுத்து சீட்டெட்ஜ் மூமெண்ட் தான். டைலாக்ல வந்து நம்மளை வந்து மிரட்டி விட்டுருக்கானுங்க. இது கண்டிப்பாக சொல்கிறேன், 107 வருஷம் தமிழ் சினிமாவில் வந்து டாப் 10ல் போய் உட்கார வேண்டிய படம். இந்த படத்துல காதல் காட்சிகள் ஃபுல்லாக போர் அடிக்குதுன்றாங்க. உங்களுக்கு செம்ம போர். நான் தான் சொல்லிட்டேனே, இந்த படத்தோட கண்டென்ட்டே அது கிடையாது. அதுதான் ஃபஸ்ட் ஹாஃபில் ஒரு 20 நிமிஷம் 40 நிமிஷம். அதுக்கப்புறம் கண்டென்ட்டுக்குள்ளே வர்றீங்க இல்லை, இந்தி வந்து உள்ளே வருதில்ல, இந்தி திணிக்க வருதில்ல. ஒரு பாட்டி வந்து தன்னோட பேரன் வந்து காலேஜில் படிச்சுட்டு இருக்கான், அவனுக்கு பணம் அனுப்ப போகுது, அவன் ஃபார்ம் பார்த்தா ஹிந்தியில் கொடுக்குறாங்க. ஏப்பா ஹிந்தியில் கொடுக்குறியப்பா, நான் தமிழையே இன்னொருத்தனை வச்சு ஃபீல் பண்ணுவேன், ஹிந்தியை கொடுக்குறேப்பான்னு சொல்லிட்டு போஸ்ட் மாஸ்டர்கிட்ட சொல்கிறான், நீ இது பண்ணுன்னு. அவன் சொல்கிறான், நான் ஹிந்தி தெரிஞ்சால் நான் சென்ட்ரல் மினிஸ்டராக இருப்பேன், எனக்கு தெரியாது சொல்லிட்டு ஃபார்மை கொடுக்குறான். அப்போ பாட்டி எனக்கு பணத்தை அனுப்பினியான்னு சொல்லிட்டு கேட்குறாப்புல. பணமா இந்த மாதம் அனுப்ப முடியாதுப்பா, எப்படியாவது பொழப்பாங்கும் போது அப்படியே செவத்தில் சாயிறான். அந்த சோத்து கூட வழி இல்லாமல் பண்ணிட்டாங்க. நம்மளுக்கு இந்தியை வந்து உள்ளே திணிச்சு அதை நம்ம முறியடிச்சு ஆகணுமா வேணாமா. அதுக்கு காணி உயிர் நீத்த எல்லா தலைவர்களுக்கும், எல்லா தாத்தாக்களுக்கும், எல்லா சித்தப்பா பெரியப்பாக்களுக்கும் இந்த படத்தை சமர்ப்பணம் பண்ணியிருக்காங்க. ஆசம் படங்க. ஜிவியோட மியூசிக் எப்படி? ஜிவி பிரகாஷ் சார் தான் நேற்றுக்கு வந்து ட்வீட் போட்டாப்புல, ஆஃப்டர் சோ மனி ஸ்ட்ரகிளிங் இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு உண்மையிலே இது. ஆனால் ஜிவி பிரகாஷ் சாருக்குலாம் மண்டை பிச்சுக்குவாப்புல. ஒரு சீனு என்ன பேட்டர்னில் மியூசிக் போடுறது, லவ்வுக்கு என்ன போடுறது, எதுவுமே வேலையே கிடையாது. புதுசாக போட்டு ஆகணுங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருக்கிற அவர் வந்து 4 பேரை தாண்டி 5 பேரை தாண்டி இவர் ஒரு ஹீரோ. ஸ்ரீலீலா வந்து நம்ம செக்ஸியாவே பார்த்துட்டோம், டான்ஸ் ஆடி பார்த்துட்டோம், டான்ஸ் நல்லா பண்ணுவாங்க. இந்த படத்துல ஹீரோ என்ன பண்ணிருக்காங்க? அதுதான் நான் உங்களுக்கு சொல்லிட்டேனே, ஸ்ரீலீலா இந்த மூவி எதுக்கு வந்துச்சு, இங்கே இதுக்கு தெலுங்குலேருந்து எதுக்குடா கூப்பிட்டு வந்தீங்கன்னு சொல்லும் போது அந்த லாஸ்ட் கிளைமாக்ஸில் உள்ள 3 minutes ஒருத்தட அந்த பொண்ணு அப்படி சொல்ல வைக்கிறாங்க. ஹிந்தி ஆடியன்ஸ் படத்தை எப்படி எடுத்து போனீங்க? சரியான கேள்வி கேட்டீங்க. ஏன் அப்படி கேட்டேன்னா, இது தமிழ்நாட்டையும் தாண்டி ஆந்திரக்காரங்களுக்கான பேசியிருக்காங்க, கேரளாக்காரங்களும் பேசியிருக்காங்க, அது என்ன சொல்கிறது, போஜ்புரிக்காரங்களுக்கான பேசியிருக்காங்க, பங்காளிக்காரி பேசியிருக்காங்க. ஏன்னா பங்காளிக்காரங்களாம் சப்போர்ட் பண்ண வந்துடுவான். தமிழ்நாட்டில் வந்து தமிழ் எதிர்க்கிறாங்க, அப்போ வந்து தமிழை வந்து திணிக்கிறதுக்கு எதிர்க்கிறாங்க, இந்தியை திணிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லும்போது அவன் கேரளாவில் வந்து சப்போர்ட் பண்ண வந்துடுவான். கேரளாவில் மலையாளத்தை வந்து ஒழிக்கிறதுக்கு அங்கே பிளான் பண்ணுறாங்க, ஹிந்திக்காரன் வந்துடுவான், இது போஜ்புரிக்காரன் வந்துடுவான். எல்லாரையும் முறியடிக்கிற மாதிரி சுதாகர் எல்லாருக்குமான பிரச்சனையாக பேசியிருக்காங்க. இது வந்து உண்மையிலே அறியப்பட வேண்டிய ஒன்று, இதுவரை தெரியாத ஒன்றுன்னே நான் சொல்லலாம்.